இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று யாரு சொன்னது? இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா 24 மணி நேரமும் முட்டி போட்டு ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர்? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கனெக்ஷன், ஆண்டவரோடு கூட நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தூங்கலாம், அல்லது நம்ம சாப்பிடலாம், வேலைக்கு போகலாம், வண்டி ஓட்டிட்டு போகலாம், நம்ம பிரயாணம் பண்ணிட்டு போகலாம், என்ன வேணா சமைச்சிட்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளோடு கூட இருக்கலாம். என்ன செய்தாலும் நாம சோர்ந்து போகாம நாம ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு பேசணும். அதெல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு பேசணும். ஜெபம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு கூட பேசணும். நம்மளுக்கு பிடிச்ச நபர் கூட நம்ம பேசணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கால் எப்போ வரும்? எஸ்பெஷலி திருமணமாகிறதுக்கு முன்பாக எப்படா கால் வரும்? நைட்டு பார்த்தா 2 மணி 3 மணி 4 மணி என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது. பேசி 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 ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பேசவே மாட்டாங்க. சரியா? எல்லாம் பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இயேசு சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போகாம நீங்க வச்சிருக்கிற கனெக்ஷன், ஆண்டவரோடு கூட வச்சிருக்கிற கனெக்ஷன்ல சோர்ந்து போயிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அந்த கனெக்ஷன்ல எப்ப கணவன் மனைவி குடும்ப உறவுல எப்ப அநேகமா கேப் வரும் அப்படின்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு திருமணமாயி நாளாக 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 அன்பு கூடணுமா குறையணுமா? குறையணுமா? யாரது சொன்னது? ஓகே, நாளாக நாளாக. ஏன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிய 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 ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஸ்டார்டிங்ல ஐயோ நான் எப்படியோ நினைச்சேனே, நான் காதலிக்கும் போது இவங்க வேற மாதிரி பேசினாரே, வேற மாதிரி இவங்க பேசினாங்களே, வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்களே. அதாவது உண்மையான பாகம் வெளியில தெரியவே தெரியாது. மறைவா மறைஞ்சி கொஞ்சம் ஒரு பார்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒண்ணா தெரிய வர தாங்கிக்கவே முடியாது. அதான் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, திருமணத்துல 5 வருஷம் தாக்கு பிடிச்சி இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியா என்ன ஆகும்? திருமண வாழ்க்கை போகும். அப்ப நாளாக நாளாக 20 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, எப்ப அந்த திருமண உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கிற வரைக்கும் அவங்களோட உறவு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் சொல்றத? திருமணமான நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, சரியா? அதே போல நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட ஸ்ட்ராங்கா நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. அந்த உறவுல சோர்ந்து போயிடாதீங்க. அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? கேப் விட்டுறாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு இயேசு ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்லுகிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இங்கு என்ன செய்து இருக்குது. புரியுதா? பெரிய ரகசியம் இருக்குது. நல்ல திருமண உறவுல கூட பாருங்களேன், இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவு கூட பாருங்களேன், ரொம்ப அதிகமாக
நாம இன்னொரு மூன்றாவது நபரை வெளில விடாம, அல்லது அவங்க தூரத்துல இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கும்போது, இவங்களுக்கு எல்லாமே எல்லா கருத்து பரிமாற்றம் அல்லது எல்லா காரியங்களும் ரெண்டு பேரும் பேசும்போது, கலந்துரையாடும் போது, அதுக்குள்ள யாரும் அந்த உறவுக்குள்ள யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இயேசுவும் சொல்லுகிறார், நீங்க தேவனோடு கூட உள்ள உறவுல அவர்கிட்ட பேசுறதுல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரெடியா ஒருத்தன் பக்கத்துல ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரியா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்ப இந்த கனெக்ஷனை கட் பண்ணலாம்? ஏன்னா அவரோடு கூட ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் நம்மளுக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா அவருடைய வல்லமை எப்பொழுதுமே நம்ம சூழ்ந்திருக்கோம். ஆமென். அவரோடு கூட உறவு கரெக்டா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவர் நம்ம போகும்போதெல்லாம் அவர் பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும். ஆமென். அவரோடு கூட உறவு சரியா இருந்துச்சுன்னா நம்ம கால் எதிலுமே சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஆமென். அவரோடு கூட நம்ம உறவு சரியா இருந்துச்சுன்னா எந்த பாவத்திலையும் நம்ம ஈஸியா சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். பாருங்க, நீங்க போகும்போதெல்லாம் நம்ம கூடயே ஒருத்தர் பயங்கரமான ஒரு பதவியில இருக்க, இப்படி நினைச்சுக்கலாம், நம்ம போகிற இடத்துல எல்லாம் 2 பாடி கார்டு. சரியா, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தங்க பயங்கரமா கன் எல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸா அவங்க கூடயே, போலீஸ் இன்ஸ்பெக்டர். நம்ம எங்க போற இடத்துல போனா நம்மளோட நடையே எப்படி இருக்கும், பயங்கர கெத்தா இருக்கும். யார் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா எனக்கு 2 சைட்லயும் எனக்கு எஸ்கார்ட் இருக்கு, 2 சைட்லயும் என் கூட பெரிய பலன் இருக்கு. நான் யாருக்குமே என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதே போலதான் நாம இந்த தொடர்புல நம்ம ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எதிரியானவன் நம்மளை தொட முடியாது. இந்த எதிரியானவன் நம்ம என்ன செய்ய முடியாது, அள வைக்க முடியாது. எதிரியானவன் நம்ம பாவத்துல தள்ள முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க தேவனோடு கூட பேசுறதுல சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வு வரும் நம்மளுக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், நம்மளுக்கு கவலைகள் நம்மளை அழுத்தும், குடும்ப பிரச்சனைகள் நம்மளை அழுத்தும், வேதனைகள் நம்ம அழுத்தும். திடீர்னு நல்லா போயிட்டே இருக்க வாழ்க்கை, திடீர்னு ஒன்று டயக்னோஸ் பண்ணி உனக்கு இது வந்துருச்சுன்னுவாங்க. அப்படியே எல்லாம் அப்படியே புஷ்ன்னு போயிடும். எனக்கா அஷிஷோ, உடனே என்ன ஜோம் பண்ணணும்னு தோணாது, சர்ச்சைக்கு வரணும்னு தோணாது, எதுவும் செய்யணும்னு தோணாது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உன் கனெக்ஷனை நீ ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதை ஒரு அழகான ஒரு உவமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் என்னன்னு வாசிப்போமா? சீக்கிரமா வாசிங்க. ஓகே, அந்த பட்டணத்திலே அடுத்த வசனம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, அந்த ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு, கதையை சொல்றாரு. ஏன்னா சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், ஏன் இந்த உறவு எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா நம்ம வச்சிருக்கணும்னு ஒரு உவமையை சொல்லி புரிய வைக்கிறாரு. இயேசுடைய வாழ்நாள்ல அழகா கதைகளை சொல்லி புரிய வைக்கிறது அவருடைய ஒரு ஸ்டைல். சரியா? ஏன்னா சாதாரண சில வேளையில 1 மணி நேரம் உயிரை கொடுத்து கத்தி பிரசங்கம் பண்ணது ஞாபகம் இருக்காது. ஏதாவது ஒரே ஒரு சின்ன ஜோக்கு சொன்னது, இந்த ஜோக்கு சூப்பரா இருக்குல்ல, வீட்டுல போயெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து அதை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். கதையாக சில காரியங்களை சொல்லும் போது அது மனசுல என்ன செய்யும், அப்படியே பதிஞ்சிரும். அப்ப ஒரு கதை சொல்லுகிறாரு. என்ன ஊமை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தானா. நியாயாதிபதினா யாரு? வழக்க விசாரிக்கிறவன், தீர்த்து வைக்கிறவன். இந்த நாட்களை போல இப்ப நம்ம எங்க போறோம், நேரா லாயர்கிட்ட போறோம், லாயர்ல இருந்து கோர்ட்டுக்கு போறோம். நம்மள நியாயத்தை நம்ம அங்க போய் என்ன செய்யறோம், சொல்றோம். லாயருக்கு ஃபீஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, நம்மளுக்காக பேசுவாங்க. சரியா? அதே போல அந்த நாட்களில யாருகிட்ட இவங்க போவாங்கன்னா, அந்தந்த ஊர்ல நியாயாதிபதி ஒருத்தவங்க இருப்பாங்க, நீதிபதி.
நியாயம் செய்யறவங்க. அப்போ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வழக்க பிரச்சனைய அந்த நியாயாதிபதியில கொண்டு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, இதை விசாரித்து தீர்த்து வைப்பாங்க. சரியா? இப்ப இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் சொல்லுங்க பாப்போம். எப்படிப்பட்டவன், அவனுடைய கேரக்டர் என்ன? அந்த வசனத்தை திருப்பி போடுங்க, 2வது வசனம். எப்படிப்பட்டவன் நியாயாதிபதி? எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன். 2வது, மனுஷனை மதிக்க மாட்டான். யூசுவலா மனிதர்களுடைய குணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு, கணவனுக்கு சிலர் பயப்படுவாங்க, மனைவிக்கு சிலர் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா கூட இருக்கணுமே, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் இருக்கிறது இல்ல, வீட்டுக்கு வந்தா பொட்டி பாம்பு மாதிரி அமைதியா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதே போல மனைவிகளும் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, சிலர் என்ன பண்ணுவாங்க, தேவ பயம் அவங்களுக்கு இருக்கும், மனுஷர் பயமும் அவங்களுக்கு இருக்கும். சரியா? இல்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்கும். ஆனா இவன் பாருங்க, இவனோட வாழ்க்கையில இவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அப்பனா அவனுடைய கேரக்டரை கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கல் நெஞ்சக்காரன், ரொம்ப திமிர் பிடிச்சவன், ஆணவம் உள்ளவன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், மனுஷனையும் மதிக்காத ஒரு மனுஷன். அப்ப எப்படி அவன் நியாயம் செஞ்சிருப்பான்? நம்மளே யோசிச்சு பாப்பா, அவன் நியாயம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஒரு மோசம் நினைச்சு பார்க்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட ஒரு விதவை வரா. விதவை யாருமே ஆதரவு இல்லை அவளுக்கு, ஆனா அவள் பக்கம் நியாயம் இருக்குது. சரியா? அந்த விதவை அவன் கிட்ட வருகிறார். 3வது வசனம் பாருங்க. அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறா, அவள் விண்ணப்பம் பண்றா. இந்த விதவைக்கு வேற வழி இல்லை, ஆதரவு இல்லை. தன் எதிராளியோடு கூட தன்னுடைய நிலத்தை அவன் அபகரித்து கொண்டிருக்கலாம், இல்ல எதிராளி கூட என்ன பிரச்சனைனே தெரியல, ஏதோ பிரச்சனை. அவளுடைய பிரச்சனையை அவளால தனியா நின்று அவளால சமாளிக்க முடியல, அவளால போராட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த ஏழை விதவை போயும் யார்கிட்ட வந்தா, இந்த நியாயாதிபதிட்ட வராரு. இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? தேவனுக்கும் பயப்பட மாட்டான், அப்புறம் மனுஷனையும் மதிக்காத ஒரு நியாயாதிபதி கிட்ட இவள் வருகிறாள். வந்தப்ப என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனம் வாசிப்போமா? வெகு நாள் வரைக்கும் பாருங்க, இந்த வேழ விதவை வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு நியாயமே கிடைக்கல. அவளுக்கு நியாயம் கிடைச்சிச்சா? வேதம் தெளிவா சொல்லுது, வெகு நாள் வரைக்கும், ரொம்ப நாளா அவளுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. சரியா? ஆனா அவ என்ன செய்யல, கிவ் அப் பண்ணிடல. இவன்கிட்ட போய் வேற வழியே, இவன்கிட்ட போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனை நம்பி நான் போனேன், ஆனா இவன் எனக்கு ஒரு நியாயமும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்யல, கிவ் அப் பண்ணி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்யல, அந்த காரியத்தை விட்டு விடாம அவள் என்ன செய்கிறாள், தொடர்ந்து போய் 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 அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். பாருங்க, அப்படி தொந்தரவு செய்ய செய்ய இந்த நீதிபதி மனசுல ஒண்ணு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான் பாருங்க, என்ன சொல்றான், அவனுக்கு மனதில்லாத அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாம மனுஷனை மதியாதவனா நான் இருந்தா கூட இந்த விதவை என்ன எப்போதும், என்ன வார்த்தை வாசிங்க, எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால், எப்போதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை வந்து அலட்டாதபடிக்கு எனக்கு, இவளுக்கு எப்படியாவது நான் என்ன செய்யணும், நியாயம் செய்யணும். என்னுடைய 2வது மகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரியா? அவங்க ஒரு சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள்
அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப்பா கேட்டுட்டே, அதாவது பெரிய அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய அந்த வே அப்ரோச் பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நானும் டீச்சரா இருந்திருக்கேன், நிறைய பிள்ளைங்களோட நான் நிறைய பிள்ளைங்க கூட நான் இருந்திருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இந்த புக்கு வேணும், அப்படி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா புக், அடுத்து அது கரெக்டா ரைமிங் ஒரு ½ மினிட் கழிச்சு திருப்பியும் அம்மா புக், அம்மா புக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மளும் பொறுத்து பார்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து கூப்பிட்டு 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 அம்மா புக், அம்மா புக், இதே போலயே சொல்லிக்கிட்டே அது கொடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்துல பாவம் போனா போது, நம்மள தொல்லை பண்ணாம இருந்தா சரின்னு நானும் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். ஸோ அப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க ஒரு அழகான உவமையை சொல்றாரு. இந்த நியாயாதிபதி பொல்லாத மனுஷன், அவன் ஒழுங்கா நியாயம் செய்யல, நீதி செய்யல. இந்த ஏழை விதவைய அவன் அலட்சியப்படுத்தினான். ஆமா, இவங்களுக்கு யாரு கேட்க போறா? இவங்களுக்கு ஒரு நாதி இல்லை. இவளுக்கு என்ன, இவ கூட யார் இருக்கா? புருஷனா கேட்க போறா? யாரு கேட்க போறா? இவளுக்கு நான் ஏன் நியாயம் செய்யணும்னு அந்த நியாயாதிபதி கடின நெஞ்சுள்ளவன் அவன் என்ன செய்தான்? அவளை அலட்சியப்படுத்தினான். ஆனாலும் இந்த ஏழை விதவை விடவே இல்லை. தனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவள் என்ன செய்தா? திரும்ப 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 திரும்ப, வேதம் சொல்லுது வெகு நாள் வரைக்கும் அவள் திரும்ப திரும்ப அவனை அலட்டி கொண்டே இருந்தபடினால இந்த நியாயாதிபதி என்ன நினைக்கிறான்? இவளோட தொந்தரவு தாங்கவே முடியல, இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு எப்படியாவது நான் நியாயத்தை என்ன செய்யறேன் அப்படின்னு அவன் மனசுல சொல்லிக்கொண்டு அவளுக்கு அவன் என்ன செய்தானா? நியாயம் செய்தான். சரியா? சோ பாருங்க, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 6ஆம் வசனம் வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை நீங்க என்ன பண்ணுங்க? சிந்தித்து பாருங்க. அநீதி உள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், ஆனாலும் அவனே அவன் மனசுக்குள்ள என்ன சொன்னா? இவ தொல்லை தாங்க முடியல, இவனை போட்டு நச்சரிக்கிறா, என்னை போட்டு அலட்டுறா, என்னை போட்டு தொந்தரவு செய்யறா, போயும் தொலைய மாட்டேங்கிறான்னு சொல்லி அவளோட விஷயத்தை எப்படியா தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? அவன் சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க. 7ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8ஆம் வசனம் வாசிப்போமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? பாருங்க, இந்த நியாயாதிபதி அவனோட வாழ்க்கையில் அவன் செஞ்சது போல கடினமான கல் நெஞ்சனுடைய மனுஷனையும் அவளுடைய பொறுமையான அலட்டல், திரும்ப திரும்ப விடாமுயற்சி, பரவாயில்ல அவன் என்ன அலட்சியப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவன் என்னை அவமதித்தாலும் பரவாயில்ல, நான் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து அந்த விதவை போய் சொன்னதுனால செய்ததுனால ஒரு மனுஷங்கிட்டே இருந்து அவள் என்ன செய்தாள்? நியாயத்தை பெற்றுக்கொண்டாள். இப்போ ஆண்டவர் பாருங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறோட விஷயத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். எல்லாரும் சொல்லுவோம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். உங்களோட வாழ்க்கையில அநீதியாக உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு நடக்குதா? கேட்க ஆள் இல்லை, எனக்கு கேட்க ஆள் இல்லை, என் பக்கம் நிற்க ஆள் இல்லை, எனக்காய் பரிந்து பேச ஆள் இல்லை,
எனக்கு இழைக்கப்படுகிற தீமைகள், எனக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், எனக்கு இழைக்கப்படுகிற அநீதியான பேச்சு, இதை கேட்க ஆள் இல்லை. ஏன்னா என்னுடைய அந்தஸ்துல நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா என் பக்கம் ஸ்ட்ராங்கா எனக்காக நிற்க ஆள் இல்லை. என் காரியத்தை விசாரிக்க யாரும் இல்லை. என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாரும் இல்லை. என்னுடைய குடும்பத்துல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உண்மையாக எனக்கு நியாயம் செய்ய, என்னுடைய மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு சாதா மனுஷனே அவன் என்ன நினைக்கிறான், ச்சே இவன் என்னை அலற்றா, நான் செய்யறேன். ஆனா நீதியுள்ள நியாயாதிபதி அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக நியாயத்தை செய்வார். அதுவும் எப்ப செய்வாரா? எப்ப செய்வாரு? 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எப்படி செய்வாரு? சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற காரியம் என்ன வேணாலும் இருக்கலாம். வெளியில பார்த்தா அப்படியே நல்லா வாழ்றது போல ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல நிறைய காரியங்களில தோல்வியுற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களில ஒரு வெறுமை உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக சூழ்நிலைகளில நாம விசாரிப்பவர் கேட்பார் இல்லாமல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட திட்டம் தெளிவாய் பேசுகிறது என்ன அப்படின்னா, அநீதி உள்ள இந்த விதவைக்கு, எதுவுமே செய்யாத தன் பக்கமாய் நியாயம் இருக்கிற இந்த விதவைக்கு மற்றவர்கள் அலட்சியப்படுத்தினாலும் அவள் விடவே இல்லை. தனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும், தனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யற வரைக்கும் அவள் சோர்ந்து போகவே இல்லை. அவள் தொடர்ந்து அவள் என்ன செய்தா? அந்த நீதிபதி இடத்துல போராடினா. நம்மளோட வாழ்க்கையில கூட நாம சோர்ந்து போகாம தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி விடாம நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை என்னதானே நம்பி இருக்கு, என் பிள்ளை என்னதானே சார்ந்து இருக்கு, என் பிள்ளை எல்லாத்துக்கும் என்னதானே கூப்பிடுது, என் பிள்ளைக்கு நான் செய்யாம யார் செய்வா, என் பிள்ளையை நான் விடுவிக்காமல் யார் விடுவிப்பா, என் பிள்ளையின் பட்சம் நான் இருப்பேன், என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட பிள்ளைக்கு நான் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நமக்கு பதில் செய்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் எனக்கு ஆண்டவர் பதில் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரமாய் நான் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு கர்த்தர் சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில சீக்கிரமா அது நடக்கும். சீக்கிரமாய் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஆண்டவர் பதில் செய்ய போகிறார். சரியா? என்ன காரியமா இருக்கலாம், என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள எப்படியாவது வர வேண்டும், எப்படியாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும், என்னுடைய பாவ சுபாவங்கள் மாறணும், என்னுடைய தீய பழக்கங்கள் மாற வேண்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மறுரூபமாக வேண்டும். பல தேவைகளோடு கூட ஆண்டவர் என் வேலை இடத்துல என்னை உயர்த்தணும், ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும், ஆண்டவர் எனக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். நிறைய பண பிரச்சனை, கடன் பிரச்சனையின் மத்தியில நான் காணப்படுகிறேன், அல்லது எனக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை, அல்லது எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா ஒரு வெறுமை என் உள்ளத்துல காணப்படுது. ஏன் வாழ்றேன்னு எனக்கு அர்த்தம் தெரியல, என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு தெரியல என்று சொல்லி அநேக காரியத்தோடு கூட நீங்க இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லுகிறேன், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவாராமே. நான் ஏதோ இதுல இருக்கிறத சொல்லலை, என்ற வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்கள், எந்த விஷயம் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ தொடர்ந்து அதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். நிச்சயமாக இதுவரைக்கும் நான் கேட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் செய்யாம இருந்ததே இல்லாம, நான் கூப்பிடுகிற அதே தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா? விடாப்பிடியா கூப்பிடணும். சரியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாம அவரை கூப்பிடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சோர்ந்து போகாம அவரை கூப்பிடுங்க. சோர்ந்து போகாம அவரை என்ன செய்யுங்க?
கூப்பிடுங்க. இன்னைக்கு ராத்திரி வேளையில நாம ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு நான் பார்க்கிறேன். அநேகர் அதிகாலை ஜெபத்துல சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாம், ஏன்னா நானும் பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன், 3 பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன். ராத்திரி எல்லாம் தூக்கம் இருக்காது, எழுந்து பால் கலக்கி கொடுக்கணும், நிறைய தூக்கம் இருக்காது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், காலையில தான் தூங்கணும் போல இருக்கும். ஆனா சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க தியாகத்தோடு கூட காலையில எழுந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தரை இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர், முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த தேவனுடைய பீடத்துல நின்னு நான் உங்களுக்கு பலிபீடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது பிரகாசம் அடைந்தன. சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்படியாச்சா? பிரகாசம் அடைந்தன. அது வெட்கப்பட்டு போனதே இல்லை, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஏன் இயேசு சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னா சோர்வு வரும், நம்மள ஜெபிக்கவே விட மாட்டான். அப்பதான் நம்ம போய் எப்படியாவது இன்னைக்கு ஜெபிச்சிடணும்பா அப்படின்னு போய் உட்காரும். அப்பதான் பயங்கரமா தூக்கம் வரும், அப்படியே கண்ணெல்லாம் சொக்கும், அசுத்தும். ஆனா அதையும் நம்ம தாண்டி நாம் அதை மேற்கொள்ளும் போது ஒன்னும் செய்ய வேணாம், சிம்பிளா போய் உட்கார்ந்து ஆண்டவரே நன்றி, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையில எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் வாழ்க்கை மாறணும், என் பழக்கங்கள் மாறணும், என்னுடைய சூழ்நிலை மாறணும், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், என் அடிமைத்தனம் மாறணும் ஆண்டவரே, நானும் ஆசீர்வாதமா மாறணும், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் ஆண்டவரே, நான் வாழுகிறதற்கு ஒரு நோக்கம் வேணும் ஆண்டவரே, என்னையும் நீங்க பயன்படுத்தணும் ஆண்டவரே, என் கண்களையும் நீங்க ஆவிக்குரிய கண்களை திறக்கணும் ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில நீங்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி விடாப்பிடியா நம்ம கேட்டோம்னா, இங்க சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிட்டுகிறவர்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். செஞ்சு பாருங்க. ஆண்டவர் பதில் தரலன்னா அப்புறம் என்ன வந்து கேளுங்க, நான் சவால் விட்டு சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? என் தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பதில் தருகிற தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் செவிகள் உள்ளவர், கேட்கிறவர், அவர் நம் கூக்குரலை கேட்கிறவர், அவர் நம் கண்ணீரை காண்கிறவர், அவர் நம் கதறலை கேட்கிறவர். நாம தான் என்ன செய்யறோம்னா நம்மளே புலம்பிக்கிட்டு இருப்போம். யாருடா கிடைக்கிறான்னு பார்த்தா அவங்க கிட்ட புலம்பி தள்ளுவோம், நம்மளே புலம்புவோம், அழுவோம், நம்மளே வச்சு மனசுல வச்சு 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 இப்படியே தான் நம்ம இருப்போம். ஆனா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்க உள்ளத்தெல்லாம் அவர்கிட்ட கொட்டி பாருங்க, உங்க கண்ணீரெல்லாம் ஒரு பாதத்துல ஊற்றி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார், கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசுவார், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உங்களை விசேஷமான மகளாய், விசேஷமான மகளாய், மகனாய் இந்த புதிய ஆண்டுல நீங்கள் எழும்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கிற ஒரு மகனாய், மகளாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்? அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, நான் சோர்ந்து போகாம உங்ககிட்ட பேசணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே, நான் சோர்ந்து போறேன், என்னால முடியல ஆண்டவரே, தகப்பனே நான் சோர்ந்து போகிறேன், அடிக்கடியாய் ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், என்னால அப்பா உங்களுடைய முகத்தை பார்க்க முடியல, என்னால சபைக்கு ஒழுங்கா வர முடியல ஆண்டவரே, இருதயத்துல வாஞ்ச இல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இருதயத்துல வாஞ்ச இல்ல ஆண்டவரே, எனக்கு ஆசை இல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல போகணும் அமரணும்னு எனக்கு ஆசை இல்லப்பா, அப்படிப்பட்ட வாஞ்ச எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு தாகத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவனாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜா எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உமோடு கூட உள்ள தொடர்பு இன்னும் ஆண்டவரே அதிகரிக்கட்டும், உமோடு கூட உள்ள உறவு இன்னும் நம்மிடத்துல நெருங்கி கிட்டி சேர எனக்கு உதவி செய்யும். ஜெப வாஞ்சி எனக்கு தாங்கப்பா, உமோடு கூட ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கவும் உம்மைக்கு பிரியமா இந்த புதிய வருடத்துல நான் ஆண்டவரே வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். என்னையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நான் மாற ஆசைப்படுகிறேன் அப்பா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன், இது ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நேரம்.
இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருப்பாரே. ஆனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்குப்பா. என் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமில்லாத பள்ளங்கள் நிறைய இருக்குப்பா. உங்களை விட்டு நான் தூரம் இருக்கேன்ப்பா. உங்க கூட எனக்கு தொடர்பு அருந்து போயிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட நான் நெருங்கி வாழ ஆசைப்படுகிறேன். ஆண்டவரோடு கூட நடப்பாயானால் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுவார். உனக்கு தீங்கு தீமை அணுகாதபடி ஆண்டவர் உன்னை கரங்களில ஏந்தி கொள்ளுவார். பாவத்துல நீ விழுந்து சிக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த கர்த்தருடைய கரத்துல நீ இருப்பாயானால், அவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். இன்றைக்கு உன்னை பார்க்கிற ஜனம், இன்னைக்கு உன்னை பார்க்கிற உன் நண்பர்கள் உன்னிடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ வித்தியாசமான மகனாய் மகளாய் நீ மாறுவாய். எனக்கு திருப்பா அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்மோடு கூட நான் நெருங்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட கிட்டி நெருங்கி சேரணும்ப்பா. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு கூட வாழாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த பாடலை பாடுகிற வேளையில கூட இன்னைக்கு நம்ம நற்கருணை பரிசுத்த பந்தியில நாம கலந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல உமக்கும் எனக்கும் உள்ள உறவு எங்க இருக்குன்னே தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உறவை நீர் புதுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை இழுத்து கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் என்னை ஆண்டவரே தகப்பனே நீர் உம் அண்டைக்கு என்னை இழுத்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். ரொம்ப சிம்பிள். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரணும்னா, இருதயத்துல வரணும்னா, வேற ஒண்ணுமே அவர் எதிர்பார்க்கல, கேட்கல. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பாவிதான் அப்பா, நமக்கு பிரியமில்லாமல் தான் நான் வாழ்றேன் ஆண்டவரே. ஆனாலும் நீர் என் வாழ்க்கையில வேணும்னு விரும்புறப்பா. நீர் என் வாழ்க்கையில வந்தா நான் மாறிடுவேன் ஆண்டவரே. நீர் என்னை மாற்ற உதவி செய்வீர் ஆண்டவரே. நீர் என்னை மாற்றுவீர். நீர் ஆண்டவரே, உம்மை போல நான் பரிசுத்தமா, உம்மை போல நல்லவனாய், உம்மை போல நன்மை செய்கிறவனாய், உம்மை போல பொறுமை உள்ள ஒரு மகளாய் நான் மாறிவிடுவேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில வாரு. கேட்போம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நீங்க இதயத்துல வாங்க ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில வாங்க. உங்களோடு கூட உள்ள உறவை நீர் ஆண்டவரே புதுப்பியும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும்போது தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு கூட பேசி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஓடு ஜபத்தோடு பாடுவோமா. எத்தனை பேர் இந்த வரிகளை உண்மையா நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீங்க? உன் சித்தம் செய்வது
நீங்க என்ன எனக்காக திட்டம் வச்சிருக்கிறீங்களோ, நீங்க என் வாழ்க்கையில என்னை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ ஆண்டவரே, அதை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு உள்ள பலன் அவனவன் செய்கிற செய்கைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். ஆண்டவர் மகிமையின் மேல தன்னுடைய தூதர்களோடு கூட வரப்போகிறார். அல்லது அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் பாவத்துல விழுந்து என் வாழ்க்கை ஆண்டவரே சிக்கிக்கொள்ள ஆண்டவரே சின்னாபின்னமாய் போக நான் விரும்பவில்லை. சத்துருவின் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. நான் உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் எடுக்கிற இந்த தீர்மானம் அப்பா உமக்குள்ளாக நான் உறுதியாய் கட்டப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவரே, உம்மோடு கூட இன்னும் நான் நெருங்கி ஜீவிக்கணும். உம்மோடு கூட ஆண்டவரே இன்னும் நான் நெருங்கி இருக்க எனக்கு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்மையே என் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தணும். அப்பா உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை கைவிடவே அவர் மாட்டார். ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா நான் ஆண்டவரே உன் முன்பாக ஆண்டவரே என் முன்பாக உம்மை நான் நிறுத்த விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு இரக்கம் செய்ய. கண்ணீரோடு கூட இந்த திருவிருந்துக்கு எடுக்கிறதற்கு முன்பாக ஆண்டவரோடு கூட உள்ள உறவை சரிப்படுத்துங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, சரிப்படுத்துங்க, இந்த உறவை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் என் உள்ள வாங்க, என் குடும்பத்துல நீங்க வாங்க, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவங்களை விட மாட்டேன். நீர் நன்மை செய்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே அப்பா என்னை மாற்றுகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். உறுதியாய் நான் உம்மை பற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிற இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, விசுவாசத்தோடு சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசுவா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசுவே, உண்மையா சொல்லுவோமா? உம்மை மாத்திரதான் என் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தரை வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான்
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வல்லமையின் கரம் தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இரக்கம் செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் நீர் ஒருவர் தான் அப்பா. எங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் ஒருவர் தான் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்க வல்லமை உள்ளவர், ஜீவிக்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஆண்டவரே எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்துல அர்ப்பணி